ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான பரபரப்பான செய்தி என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம போய்ட்டு சேனலுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினியை கடத்தினது யார் தான் கடத்தினது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்குமே ஒன்றுமே புரியல. ஒருத்தர் அவங்கவுங்க எண்ணத்துலேருந்து ஒரு கதையை உருவாக்கி வச்சுக்கிறாங்க. அதில் நம்ம மாதவி ஒரு கதை, சுரேகா ஒரு கதைன்னு உருவாக்கி வச்சுக்கிறாங்க. அதில் நம்ம சுரேகா ஒரு கதை சொன்னாங்க பாருங்கள். அந்த திருடன் வந்துட்டு எப்படி நந்தினி அனுப்பினதை நம்புறலக்கா. உடனே மாதவி ஆமாம் நந்தினி தான் அனுப்பியிருப்பா. ஏன்னா நந்தினி ஏழ்மையான குடும்பத்தை விட்டு பொண்ணு, பெரிய பணக்காரங்க வந்துட்டு காசு நிறையா நகைலாம் நிறையா வச்சுருப்பாங்க. அதனால் நந்தினி தான் அனுப்புனா அப்படின்னு சொல்லிட்டு அவளுங்க முடிவே பண்ணிட்டாளுங்க. எப்போதுமே யாருங்க ஏழைனா யாரை உண்மையாக இருப்பா பொய்யா இருப்பான்னு சொல்லிட்டு யார் நம்புறா. ஆனால் பணக்காரவங்க தான் வந்துட்டு ரொம்ப மோசமாக நடந்துப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏழ்மையான நம்மளை பார்த்தா தான் ரொம்ப கேவலமாக தெரியும். அந்த தாட்டில் தான் அதுங்க ரெண்டு பேருமே அப்படி நினச்சிக்கிறாளுங்க. உடனே வந்துட்டு நந்தினி தான் அந்த திருடன்களை அனுப்பி வச்சு அவள் ஒரு கதை சொன்னா பாருங்க. நம்ம சுரேகா வேற லெவல். அதையுமே வந்துட்டு மாதவி நம்பிட்டா. சரி என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஒரு பக்கம் ஒரு கதையை உருவாக்கிட்டு இருக்க, இங்கே இன்னொரு பக்கம் நம்ம அருணாச்சலம் எப்படியாச்சும் சூர்யாவே நந்தினியை சேர்த்து வச்சே ஆகணும். இல்லை அப்படின்னா நம்ம நந்தினிக்கு கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருணாச்சல சார் ரொம்ப போராடுறாரு. அதுக்காக தான் கோயிலுக்கெலாம் கூட்டு போயிட்டு மாலையெல்லாம் வாங்கி 2 பேரும் மாலையை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை பார்க்குறதுக்கே நமக்கே நல்லா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மறுபடியும் கல்யாணம் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல். 2 பேரும் மாலையை மாற்றிக்கும் போது அந்த கல்யாணம் தான் பரபரப்பாக நடந்துருச்சு. சரி இந்த கல்யாணம் ஒழுங்காக நடக்கும்னு பார்த்தா அருணாச்சலம் நினச்ச மாதிரியே நல்லா பொறுமையாக பண்ணிக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் சூர்யா சாருக்கு நம்ம நந்தினி மேலே காதல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாத்தா பாட்டி வராங்க. வந்ததுமே அவங்கக்கிட்ட நம்ம சூர்யா சார் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் என் பொண்டாட்டி, இதுதான் என் தங்கம் அப்படின்னு சொல்லுறதை கேட்கவே நமக்கே நல்லா இருக்குது. ஆனால் அது உண்மையான அன்போடு சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். சுந்தரவலியை பழிவாங்கன்ற பேரில் தான் வந்துட்டு நம்ம நந்தினியை யூஸ் பண்ணிக்கிறாரு நம்ம சூர்யா சார். ஆனால் ஆக்சுவலாக அது தப்பு. கல்யாணம் ஆகிடுச்சு பொண்டாட்டி, இதுக்கு மேலே அன்பு செலுத்தி காதல் பண்ணாதான் அது உண்மையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நந்தினி நம்ம கடைசி வரைக்குமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. ஒரு அளவுக்கு தான் நந்தினியை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே. சரி அதை விடுங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லாமே முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போதே நந்தினிக்கு பயம் வந்துட்டு, சுந்தரவல்லி அம்மா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலேன்னு. அதேமாரி அவங்க பயந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போனதுமே இவங்க 2 பேரும் கழுத்தில் உள்ள மாலையை பார்த்ததுமே சுந்தரவல்லி பேயாட ஆரம்பிச்சிடுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பையனை மறுபடியும் கல்யாணம் பண்ணியிருப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கவும் நம்ம சூர்யா சாருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே கோவம் வந்துடுச்சு. ஏன் பொண்டாட்டி என் வாழ்க்கை, என் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, உங்களுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார் சொல்கிறாரு. ஏன்டா இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அருணாச்சலம். வேறு என்னப்பா, நாங்கள் 2 பேர் இந்த மாதிரி வந்ததை பார்த்து எவ்வளோ பொறாமப்படுறாங்க பாரு, எப்படி தான் இந்த தாய் குலத்துக்கூட நான் இருக்கிறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார் சொல்கிறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.